கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இணைப்பில் வந்திருக்கிறதான நபர்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மிகவும் ஸ்லோவாக இன்க்ரீஸ், அதாவது கூடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் மறுநாட்களில் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக நாம் ஜெபிப்போம், அதுக்காக மோட்டிவேட் பண்ணணும். மற்ற நாட்களிலே வேத பாடம் என்பது அவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இந்த நாளில் அவர்கள் புரியாதவைகளை கேட்கலாம். எனக்கு புரியவில்லை, இதுக்கு விளக்கம் வேண்டும் என்று கேட்கலாம். புதிய கேள்விகளை வைக்கலாம். பல கேள்விகள் ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொண்டிருக்கிறதான வேத பாட அந்த அடிப்படையில் அல்லாமல் பல கேள்விகளை வேதத்திலிருந்து கேட்டதற்கு பதில் இன்றைக்கு கொடுக்கப்படும். எல்லாவற்றுக்கும் ஒரே நாள் கொடுக்க முடியாததுனால ஒவ்வொன்றாக அவைகளை என்ன செய்கிறேன், கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலை தெளிவாக உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதனாலதான் காலதாமதம் ஆகிறது. சில நாட்களிலே கேள்விகள் இல்லை, அதனுடன் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறதான கேள்விகளுக்கு பதில்கள் கொடுப்பதற்கு வரிசை கிரமத்தில் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக கேள்விகளுக்கு பதில் கொடுக்கப்படும். இந்த சால்வேஷன், ரட்சிப்பு என்கிறதன் அடிப்படையில எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதான இந்த பாடத்துல உங்களுக்கு இருக்கிறதான சந்தேகமான காரியங்கள், கேள்விகளை கூட முதலாவது கேட்பதற்கு உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது. அது அல்லாமல் வேறு கேள்விகள் இருக்கிறவர்களும் அந்த கேள்வியை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம், அல்லது நீங்கள் யோசித்து என்ன செய்யலாம் என்றால் பின்பு கேட்கலாம். அதை நீங்கள் என்னுடைய மொபைல் எண்ணுக்கு என்ன செய்யுங்கள், வாட்ஸ்அப் அனுப்புங்கள். அதை நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்கள். இப்போ ரட்சிப்பு சம்பந்தமா அந்த கேள்விகள் பதில் இதெல்லாம் நீங்க உங்களுக்கு கொடுத்த பிறகு அல்லது கேட்ட பிறகு இன்றைக்கு அதாவது வரங்கள் பற்றி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு வரங்கள்ல வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அதை போல ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு, தேவன் ஒருவரே. அப்படி என்கிறதா இந்த 3 வசனத்தையும் மேற்கோள் காட்டி அதிலே சந்தேகமாக கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் இன்றைக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. ரட்சிப்பு சம்பந்தமான விதத்துல ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த ரட்சிப்பு சம்பந்தமான பாடத்துல இது எங்களுக்கு புரியவில்லை, அல்லது அது உங்களுடைய சஜஷன்ஸ், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். ஃபீட்பேக் அதை 1-2 பேர் சொன்னா நல்லா இருக்கும். இந்த ரட்சிப்பை அடிப்படையாக கொண்டு பேசுகிறதான இந்த சத்தியங்கள் உங்களுக்கு எந்த அளவில் அது பயனளிக்கிறது, எந்த அளவு புரியக்கூடியதாக இருக்கிறது, உங்க சஜஷன் சொல்லலாம். பாஸ்டர், இது ரட்சிப்பு குறித்து நான் வாரந்தோறும் சொல்றது நான் கேட்டுட்டு தான் பாஸ்டர் இருக்கேன். என்ன அப்படின்னா, எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது பாஸ்டர். அது மட்டும் இல்லாம யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னா இதுல இருந்து நான் எடுத்து சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு பாஸ்டர். ஏதாவது ஒண்ணு கேட்டாங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இதுல இருந்து நான் எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பாஸ்டர். ஸோ அதனால எனக்கு அந்த விஷயம் கொஞ்சம் அந்த ரட்சிப்பு குறித்தான கிளாரிட்டி எனக்கு நீங்க சொல்றதுல இருந்து கிடைக்குது பாஸ்டர். ஓகே, வேற யாராவது? வேற யாருக்காவது? இந்த அவருக்குள் அப்படிங்கிற அதை வச்சு பேசிட்டு இருக்கும் போது நம்ம இன்னும் அதிகமா வேதாகமத்துல படிக்கும் போது அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு வந்தா அதை இன்னும் நம்ம அதிகமா தேடி வாசிக்கணும். எதற்காக சொல்லப்பட்டிருக்குது, இதுக்கு என்ன மீனிங்
அப்படின்னு நம்ம அதை இன்னும் அதிகமா வாசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இருக்குங்க பாஸ்டர். அந்த ஒரு வேர்டுக்குள்ள இவ்வளவு அடங்கி இருக்கா அப்படிங்கறத நம்ம இன்னும் அதிகமா புரிஞ்சு கொள்ள முடியுதுங்க பாஸ்டர். ஓகே, வேற யாரு? நீங்க அடைந்த பயனை பற்றி நீங்க சொல்லுவது ஒரு சாட்சி மாதிரிதான். இதனால என்னன்னா மற்றவங்களுக்கும் பயன் உள்ளதாக இருக்கும். மட்டும் அல்ல, இதற்காக பிரயாசம் எடுத்து உங்களுக்கு இந்த பாடத்தை நடத்துவது என்பதும் பயனுள்ள, அதாவது உற்சாகத்தை தரும். எனக்கு அது உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்களோ, ஃபீட்பேக்கு வருதோ, அது எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒன்று. அப்படினால ஃபீட்பேக் என்பதும் ரொம்ப ரொம்ப அவசியம். கமெண்ட்ஸு, ஃபீட்பேக் அப்படிங்கிறதன் அடிப்படையில தான் சரியாக அதை கொண்டு போக முடியும். ஒரு நாட்களில் நீங்க என்ன செய்யுங்க, உங்க ஃபீட்பேக் என்ன செய்யுங்க, போடலாம், கமெண்ட்ஸை சொல்லலாம். இன்றைக்கு நமக்கு இருக்கிறதான மீதி நேரத்தில் இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை முழுமையாய் நாம் படிக்கலாம். அப்பொழுதுதான் அந்த கேள்விக்கான ஒரு சரியான விளக்கத்தை என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அந்த கேள்வி இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும், ஒரு வேத பாடம் என்கிறது போல அமைந்துவிடும். அதனால்தான் ஒரு கேள்விக்கு சுருக்கமாக ஒரு பதிலை கொடுத்து நிறுத்தாமல் அந்த கேள்வியோடு தொடர்பாக ஒரு பாடத்தை எடுக்க விரும்புகிறேன். அப்போ இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அதுல கேட்கப்பட்ட கேள்வி, அந்த கேள்வி கேட்டதான நபர் இங்க இருந்தால் அந்த கேள்வியை திரும்ப கேட்கும்படி கேட்கிறேன். நீங்க இருந்தால் இல்லாட்டாலும் அதுக்கு பதில் சொல்லத்தான் போறேன். சில சமயத்துல ஒரு நாள் கேள்வி கேட்பாங்க, அப்புறம் கேள்வி நேரத்தில் வருகிறது இல்லை. நீங்க இருக்கிறீங்களா அந்த கேள்வி கேட்டவங்க? மரம் பற்றி. ஓகே ஓகே, சொல்லுங்க, கேளுங்க. இந்த 1 கொரிந்தியர் 12ல 3 வசனங்களுக்கு சரியா விளக்கம் புரியல சொல்லி கேட்டாங்க. வரங்களின் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இதுல இருந்து 3 போட்டிருக்கு. ஆவியானவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, நடப்பிக்கிற தேவன் ஒருவரே, தனித்தனியா போட்டிருக்கு. அதுவும் இந்த வரங்கள் அது என்னன்னு சொல்லி கேட்டேன். ஓகே, ஸ்ட்ரைட்டாவே அந்த கேள்விக்கான டைரக்டான பதில முதலாவது என்ன செய்கிறேன், அதை உங்களுக்கு சொல்லிவிட்டு மேற்கொண்டு நாம் அந்த பாடத்துக்குள்ளே செல்லலாம். அந்த அதிகாரத்தினுடைய விளக்கத்துக்கு போகலாம். அதாவது வித்தியாசங்கள் உண்டு, ஆனால் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த இதுல வந்து குறிப்பா என்ன சந்தேகம், இந்த மூன்று பேரை சொல்லியிருக்கு, அது ஏன் அப்படி சொல்லியிருக்குங்கிறதா என்ன குறிப்பாக அதில் என்ன விதமான சந்தேகம்? 3 பேர் சொல்லியிருக்கீங்க, தனித்தனியா. அப்போ 3 பேரை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஏன் 3 பேர் சொல்லியிருக்கு? ஆவியானவர் மட்டும் சொல்லலாமே, இல்ல கர்த்தர்னு சொல்லலாமே, இல்ல தேவன் என்று சொல்லலாமே அப்படிங்கிற சந்தேகமா? ஆமாங்க. இந்த அடிப்படையில வந்திருக்கிறதா நாட்கள் நீங்க யாராவது உங்களுடைய மனதில் தோன்றுகிறதான பதில சொல்லலாம். உங்களுக்கு யாருக்காவது அதுல ஒரு விளக்கம் இருக்கா? அதாவது 3 பேரை சொல்லி இருக்கு அப்படிங்கிறதான கேள்வி. ஆவியானவர் ஒருவரே, அதுல சந்தேகம் இல்லை, ஆவியானவர் ஒருவர் தான். 2வது கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவர் தான். தேவன் ஒருவரே, தேவன் ஒரே தேவன் தான். அப்போ இதுல வந்து ஆவியானவர், கர்த்தர், தேவன் அப்படிங்கும்போது இதுல வந்து என்னன்னா ஒரு திருத்துவம்
வெளிப்படுகிறது. திருத்துவம் அதாவது தேவன் என்பது, அப்புறம் கர்த்தர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும், அப்புறம் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். ஆகவே மூவர், அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படி என்று 3 நிலைகளிலே கிரியை நடப்பிக்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த ரட்சிப்பை பற்றி சொல்லும் பொழுது தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னேன். ஆவியானவரை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 3ம் அறிந்து கொள்கிற அறிவுதான், அதாவது நமக்கு என்னன்னா சரியான புரிதலை, கடவுளை பற்றிய புரிதலை நமக்கு என்ன செய்யும், கொண்டு வர முடியும். அப்படி என்றால், அதாவது தேவன் அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவன் ஓம்னிபொட்டன்ட், அது காட், எங்கும் வியாபித்திருக்கிறவர், ஆவியா இருக்கிறவர். இப்படி அவருக்கு அநேக நாமங்கள், அவருடைய தன்மையை குறித்து அநேக நாமங்களிலே சொல்லப்படுகிறது. அதை நாம் பிரசங்கங்களே கேட்டிருக்கிறோம். தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியா இருக்கிறார், தேவன் ஒளியா இருக்கிறார், தேவன் எப்படி எல்லாம் இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி வேதத்துல அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம குறிப்பாக எப்பவுமே மனதில் வர்றது தேவன் ஒளியா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். வேற எப்படி இருக்கிறார் ஏதாவது சொல்ல முடியுமா? தேவன் எப்படி இருக்கிறார் தெரிந்தா இப்ப சொல்லலாம். தேவன் ஆவியா இருக்கிறான்னு சொன்னேன், தேவன் ஒளியா இருக்கிறார், வேற தேவன் அக்னியா இருக்கிறார். தேவன் பட்சிக்கிற அக்கினி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அது அவர் எப்படி இருக்கிறார்ங்கிறது விட பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லும் பொழுது கன்சியூமிங் ஃபயர் அப்படிங்கும் போது அவர் நியாயம் தீர்க்கிறவர் அப்படிங்கிற அந்த குணாதிசயத்தை காட்டுகிறது. அது அந்த அடிப்படையில் அல்லாமல் தேவன் எப்படி இருக்கிறார், அவருடைய கேரக்டர் அல்ல, ஹிஸ் பீயிங், அவர் எந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லுகிறதான வசனங்கள் வேற எங்க இருக்கா? ஞாபகம் இருக்கா? சரி, சொல்லுங்க. நானே வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறேன். அது எல்லாமே ஆமா. அதுல வழி, அப்புறம் சத்தியம், அப்புறம் ஜீவன். அதுல ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஜீவன் வேதத்துல பார்க்கும் பொழுது ஜீவன், தேவன் ஒளி, தேவன் ஆவி ரூபத்தில் இருக்கிறார், தேவன் ஒளி ரூபத்தில் இருக்கிறார். இந்த ரூபத்தை தான் நான் இப்ப கேட்கிறேன். ரூபத்தில் இருக்கிறார். இரண்டாவது ஆவி ரூபம். ஆவி ரூபம் என்று சொல்லும் பொழுது அவரை நம்ம பார்க்க முடியாது, ஸ்பிரிட். அப்போ ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும்போது காற்று அல்ல. ஸ்பிரிட் அப்படிங்கிறது அது காற்று அல்ல. ஆவி அப்படிங்கிறது வேற, காற்று என்பது வேற. ஆவியானவர், ஆவி, பரிசுத்த ஆவி. அப்போ அதை குறித்து நம்ம படிக்கும் பொழுது வழங்கும் நமக்கு. அப்போ ஆவி ரூபம், ஒளி ரூபம். அப்ப தேவனை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார்? ஒளி ரூபத்தில் அவர் இருக்கிறார். வெளிச்சம், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியா இருக்கிறார், வெளிச்சமா இருக்கிறார். அப்போ அவரை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, ஒரு வெளிச்சம். எங்கெல்லாம் அவர் காண்பிக்க தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அங்கு வெளிச்சமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஜீவன், ஒரு ஜீவனா இருக்கிறார். அப்ப அது இந்த ஆவியா இருந்தாலும் சரி, அவர் ஒளியா இருந்தாலும் சரி, இதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது.
இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்கிறது. அப்ப அதைத்தான் நான் சொல்லும்போது சொன்ன பரமாத்மா அப்படின்னு சொன்ன. நம்ம சரீரம் இருக்கிறது, சரீரத்துக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது. ஆனா இதே போல ஒரு சின்ன ஒரு உடல் அல்ல. அதே போல மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவியை போல ஒரு ஆவி அல்ல. பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி அப்படின்னு சொல்ற சமயத்துல தேவன் சொல்ற, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி அப்படின்னு சொல்றாரு. வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர் அப்படின்னு சொல்றது படுகிறது வேதத்துல. அப்ப அவர் எங்கும் அவர் வியாபித்திருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் அவர் எவ்வளவு பெரிய ஒரு உடல் உருவத்தில் இருக்கிறார் அப்படி என்று நாம் விளங்கிக் கொள்வதா என்றால் இல்லை, அப்படியும் அல்ல. ஆனா அதே வேளை ஆழத்துவம் உண்டு. அவர் ஒரு ஆழத்துவம் உள்ளவர், பர்சனாலிட்டி இருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், எண்ணங்களின் ஒரு தொகுப்பாக, சர்வ மூளையாக தேவன் இருக்கிறார் என்றால், அவருடைய வார்த்தை அந்த எண்ணங்களின் வெளிப்பாடாய் என்று சொல்வது, அதாவது வார்த்தையானவர் கிறிஸ்து என்று சொல்லலாம். அப்படி நம்ம விளங்கிக் கொள்வதற்கு, அதாவது இன்றைக்கு நம்ம உதாரணமாக மருத்துவ உலகத்தின் காரியங்களை புரிந்து கொள்வது கடினம். அதே போல இந்த தகவல், அதாவது இந்த லேட்டஸ்டான டெக்னாலஜிஸ், இந்த இப்போ இருக்கிறதான போன் எப்படி வேலை செய்கிறது, டிவி எப்படி வேலை செய்கிறது, கூகுள் எப்படி வேலை செய்கிறது, இதுவே புரியவில்லை. வாட்ஸ்அப் எப்படி வேலை செய்கிறது புரியவில்லை. அடுத்த நிலையில ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறது புரிந்து கொள்வதும் ஒரு கடினமான காரியம். அது எப்படி செயல்படுகிறவைகளெல்லாம் பை த யூஸ் ஆஃப் டேட்டாஸ் என்ற தகவல்கள். அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, அதாவது இந்த டேட்டாஸ், அதாவது வேதத்தில்னு பார்ப்போம் என்றால் வார்த்தை என்கிற அந்த அடிப்படையில நாம் அநேக பதங்களை, வேதத்துல வசனங்களை நம்ம படிக்க முடியும். அது எல்லாத்தையும் படிக்கிறதான சமயத்துல தேவன் செயல்படுகிறார் என்று சொல்லும் பொழுது அவர் வார்த்தையானவராக, அதாவது இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையானவர் என்று சொல்லப்பட்டு அது தனியாக நம்ம படிக்கணும். அதுக்குள்ள இப்ப நம்ம போகல. மூன்றாவது, எண்ணங்கள் சர்வமுடையாய் செயல்படுகிற தேவன், வார்த்தையாய் செயல்படுகிற இயேசு கிறிஸ்து. அதுக்கு பிறகு மூன்றாவது என்னன்னா சக்தி, பலன். அப்போ ஒரு பர்சனாலிட்டின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதாவது எண்ணங்கள், சிந்தனைகள், ஆலோசனைகள், திட்டமிடுதல், இதெல்லாம் ஒன்று. அதுக்கு பிறகு பேசுதல், வார்த்தைகள், தகவல்களை சேகரித்தல், தகவல்களை அனுப்புதல், இதெல்லாம். அதனால்தான் நம்ம ஜெபத்தை கூட இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி வேண்டுகிறோம். அப்போ அது தகவலோட கூட, இன்ஃபர்மேஷன்ஸ், அதோட தொடர்பு கொண்டதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பார்க்கும்போது. குமாரன், அப்ப பரிசுத்தாவியானவர், அவரை குறித்து சொல்லும் பொழுது பலன், சக்தி. பரிசுத்தாவியோட வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்ப பலன். இப்போ தேவன் என்று சொல்லும் பொழுது 3 பார்ட். ஒன்று என்னன்னா சர்வ மூளை, அதுக்கு பிறகு தகவல்கள், இன்ஃபர்மேஷன்ஸ், இல்லைன்னா வார்த்தைகள், தகவல்கள், பேசுதல், சத்தம், இதெல்லாம் இருக்கு, வாய்ஸ். மூணாவது என்னன்னா பலன், சக்தி. அப்ப இந்த விதமாய் நாம் கடவுளை என்ன செய்யணும்னு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் செயல்படாமல், மூன்றும் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஒரு அதாவது செயல்படுதல் என்பது இருக்க முடியாது. ஆகவே தேவன் செயலாற்றுகிறவர்.
தேவன் செயலாற்றுகிறவர். அப்ப தேவன் செயல் ஆற்றுவது எதற்காக, ஏன் செயல்படுகிறார் என்பது அது ஒரு தனி கேள்வி. அதற்கான பதில் தனியாக படிக்க வேண்டும். ஏன் தேவன் செயலாற்றுகிறார், எப்பொழுதே செயலாற்றுகிறார், எப்படி செயலாற்றுகிறார், இதை விளங்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல் தான் பரிசுத்த வேத புத்தகம். பரிசுத்த வேத புத்தகம் என்றால் அவர் எப்படி செயல்படுகிறார், ஏன் செயல்படுகிறார் அப்படின்றெல்லாம் இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலை நம்ம படிக்க வேண்டும். படிக்கும் பொழுது இஸ்ரவேல், அதாவது தேவன் எப்படி ஆதாம் காலத்தில் செயல்பட்டார், பின்பு ஒவ்வொரு காலங்களையும் செயல்பட்டார், அதுக்கு பிற்பாடு இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு எப்படி செயல்பட்டார், இஸ்ரவேல் ராஜ்யத்தின் அந்த காலங்கள் எப்படி செயல்பட்டார், ஒவ்வொரு ராஜாக்கள் காலத்தில் எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் நம்ம பரிசுத்த வேதாகமத்துல பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி செயல்படுகிறார், இயேசு கிறிஸ்துவா குமாரனா இந்த உலகத்தில் வந்து எப்படி செயல்பட்டார், இது எல்லாத்தையும் தான் நாம் பரிசுத்த வேதாகமத்துல பார்க்கிறோம். இந்த செயல்பாடுகளுக்குள்ள இருக்கிற 3 காரியங்கள் தான் முதல்ல நான் சொன்னேன். அவர் சர்வ மூளையாக இருந்து செயல்படுகிறார். எப்படி அவர் ஆலோசனை திட்டமிடுகிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை அவர் என்ன செய்தார், அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கார். தெரிந்து கொண்டார் என்கிறதுல 3 சேர்ந்த விஷயம். 3 சேர்ந்த விஷயம் சொன்னா என்ன, அவருடைய எண்ணம், அவருடைய வார்த்தை, அவருடைய பலன், அவருடைய சக்தி. இந்த 3 இல்லாமல் அவர் தெரிந்து கொள்ள முடியாது. நம்மை ரட்சிக்க வேண்டும் என்றாலும், ரட்சிப்பு என்று சொன்னாலும் அவருடைய அறிவு அல்லாட்ட அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணம், அவருடைய யோசனை, அது மாத்திரமல்ல அவர் வார்த்தை, அவர் பேசுதல் வார்த்தை, 3வது அவருடைய பலன், அவருடைய சக்தி, அவருடைய வல்லமை. இது எல்லாமே அதுல வரும். பரிசுத்த ஆவியான வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அது ரட்சிப்பாக இருந்தாலும் சரி, அல்டிமேட்டாக தேவனுடைய செயல்படுதல் நோக்கத்தில் பிரதானமானது ரட்சிப்பு, மனுக்குலத்தின் ரட்சிப்பு. இன்னும் அவர் வேற என்னென்ன காரியங்கள், நோக்கங்கள் என்பதெல்லாம் நமக்கு புரியாத ஒன்று. வேதத்தின் அடிப்படையாய் நாம் புரிந்து கொள்கிறது அல்டிமேட்டாக தேவனுடைய செயல்படுதலின் நோக்கம் வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பது ரட்சிப்பு, மனுக்குலம், மனுக்குலத்தின் மீட்பு. ஆகினால இந்த வசனத்தில இருந்து நாம் கற்றுக்கொள்கிற விஷயம் என்பது இப்பொழுது நான் சொன்னதிலிருந்து நீங்கள் விளங்கி இருப்பீர்கள். ஆகவே ஆவியானவர், கர்த்தர், அதே போல தேவன், அவர்களுடைய செயல்பாடுகள், இந்த செயல்படுதலை குறித்து தான் இந்த 12ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ நான் இந்த சொன்னதான இந்த இதுல இருந்து உங்களுக்கு நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அடுத்த பார்ட்டுக்குள்ள நான் போக விரும்புகிறேன். இப்ப சொன்னதுல உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம்? புரிஞ்சதுங்க பாஸ்டர். சரி, இப்போ அவருடைய செயல்படுதலுக்கு அவர் அதாவது இப்போ தேவன் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாதவர்கள் எப்படி, என்ன, இப்படி பல காரியங்களை நம்ம இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். என்ன அப்படின்னு நாம் பார்க்கிறதான சமயத்தில் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. பல காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் எழுதுகிறார். எழுதும் போது குறிப்பாக வந்து அவர் கொரிந்தியர் சபையினுடைய நிலவரங்கள், அதனுடைய காரியங்களை பற்றி எல்லாம் அவர் குறிப்பிட்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஐக்கியமா இருக்கணும் அப்படி என்று சொல்லுகிறார். பிரிவினை இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அது எல்லாத்தையும் சொல்லிட்டு முடிக்கும் போது சொல்லுகிறத பாருங்க. அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல
அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தம் மீட்புமானார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்ப 2வது அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கிறதான சமயத்துல அதை தொடர்ந்து அவர் பேசுகிறதான காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த ரட்சிப்புக்கான செய்தி இவைகளை குறித்து பேசுதல், அதாவது செய்தி, இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவன் எப்படி வெளிப்படுத்துகிறார், அது அந்த ஞானம், அது இயேசு கிறிஸ்துவை பற்றியதான மறைபொருளான காரியங்கள் அப்படிங்கிறத பேசுகிறார். இப்படி 3ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிறதான காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க குழந்தைகளா இருக்கிறீங்க என்றும், இப்படி தேவனுடைய வேலை, அதை நீங்க 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல படிக்கிறீங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்து, அவரை கொண்டு என்ன செய்யணும், சிற்பாசாரியை போல் நான் என்ன செய்தேன், அஸ்திபாரம் போட்டேன், வேறொன் கட்டுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன செய்கிறார், சபை, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சபை, தேவனுடைய அந்த ஆவிக்குரிய ராஜ்யம் என்று கூட சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவின் சரீரம், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி கட்டப்படுதல் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவை ஒட்டு மொத்தத்துல நம்ம சொல்ற சமயத்துல இதற்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், இன்னும் அநேகர் இதோடு கூட இணைந்து செயல்பட்டாதான் இது முடியும், இது செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் பேசுகிறார். இதுதான் ஒட்டுமொத்தமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதான விஷயங்கள் என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய வேலை, காட்ஸ் ஒர்க். காட்ஸ் ஒர்க்ங்கிறது தி கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன், தேவனுடைய ராஜ்யம். அதை நம்ம அவருடைய ஆலயம், இல்லை என்றால் பண்ணை, இல்லை என்றால் திராட்சை தோட்டம், இல்லை என்றால் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம், இப்படி எல்லாமே நீங்கள் படிக்க முடியும். அப்படி அதை சொல்லிவிட்டு அதற்கு பாதகமான இருக்கிற காரியங்கள் என்ன, சாதகமா இருக்கிற காரியங்கள் என்ன, எப்படியெல்லாம் இதை பாதிக்கிற, இதே ஒரு ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தடையா இருக்கிற காரியம், ஐக்கியம் இல்லாமை, பாவம், உங்களுக்குள்ளே விபச்சார பாவம் என்று அறிந்திருக்கிறேன் என்றெல்லாம் அவர் சொல்லிவிட்டு 6ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார், உங்களுக்கு வழக்குண்டு, கோர்ட்டுக்கு போகிறீர்கள். இப்ப இதெல்லாமே தேவனுடைய வேலையை என்ன செய்யும், கெடுத்து போடுகிற காரியம். இப்ப தேவன் அவர் கிரியை செய்தால் மாத்திரம் போதாது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த வேலை நிறைவு செய்வதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவர் 90% என்றால் நாம் 10% நம்முடைய கரத்தில் அவர் விட்டிருக்கிறார். அல்லது அவர் 50% என்றால் நம்மை கொண்டு 50% செய்ய அவர் அப்படி உத்தரவாதத்தையும் பொறுப்பை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அவர் மாத்திரம் செயல்படுகிறவர் அல்ல இந்த விஷயத்தில். இப்போ அவர் மட்டும் செயல்படுகிற காரியம் உண்டு. எதில் அவர் செயல்படுவார்? வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்து அவர் என்ன செய்யற, நேற்றைக்கு நான் முந்தின நாள் சொன்னது போல, God generator and he is operator, he is destroyer அப்படின்னு ஒரு விளக்கத்தை உலகத்துல கொடுக்குறாங்க பாருங்க. ஓரளவு அது பொருத்தமாக நாம் எடுத்து சொல்லலாம். அந்த மாதிரி சில காரியங்கள் எல்லாம் நாம் ஒன்றும் செய்ய முடியாது, நாம் செய்கிறது இல்லை. ஆனால் நாமோடு தொடர்புள்ளதான காரியங்கள் பல இருக்கிறது. அந்த அடிப்படையில நாம் செய்யும் போது அதை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. எப்படி? அதுக்கு என்ன தேவை என்றால், ஆவிக்குரிய வரங்கள் தேவை. நமக்கு ஆவிக்குரிய வரங்கள் தேவை. அப்போ அவருடைய வேலையை நாம் நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், செய்வதற்கு, அவருடைய ராஜ்யம் கட்டப்பட நமக்கு என்ன தேவை என்றால் ஆவிக்குரிய வரம் தேவை. வரங்களுடைய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, வரம் அவசியம் என்ன என்று கேட்பதனுடைய பதில் தான் இப்ப நான் சொன்னேன். அதுல இங்கே 12ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல நீங்கள் படிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசித்து பாருங்க. 12:7, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது.
ஆவியனுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அப்ப அந்த வசனத்துல தமிழ்ல சொல்லி இருக்கிறது ஒரு தவறான ஒரு மொழிபெயர்ப்பு, தவறான மொழிபெயர்ப்பு. அது அப்படி இருக்க கூடாது என்பதில் அதுபடி இல்லை. அதை நீங்கள் மற்ற மொழிபெயர்ப்புகளில் படித்தால் உங்களுக்கு விளங்கும். குறிப்பாக ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். அங்கே ஆங்கிலத்தில் நீங்கள் படிக்கிற சமயத்தில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆவியானுடைய அனுக்கிரகம், அதாவது அனுக்கிரகம் என்பது ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட், ஆவியானவருடைய அனுக்கிரகம், ஆவியினுடைய அனுக்கிரகம் என்பது ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் is given to each of us so we can help each other. So we can help each other. New Living Translation. அர்த்தம் என்ன? எதற்காக ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டுகிறது? ஒருவருக்கு ஒருவர் நாம் உதவி செய்வதற்காக, ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்வதற்காக. அதே போல ESY அந்த டிரான்ஸ்லேஷன்ல நீங்க பார்க்கிற சமயத்துல the manifestation of the spiritual the manifestation of the spirit is given for the common good, பொது நலனுக்காக, பொது நலனுக்காக. இங்கே அவனவன் பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு தப்பான ஒரு வார்த்தை பாருங்க. அப்படி கிடையாது. For the common good. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லையும் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லையும் நீங்க பார்க்கும் பொழுது for the common profit, ப்ராஃபிட்டிங், பொது லாபத்துக்காக, பொது லாபத்துக்காக என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே எல்லா ஆங்கில மொழிபெயர்ப்புகளையும் அப்படித்தான் இருக்கிறது, மலையாளத்திலையும் அப்படித்தான் இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டது போல எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகவே தமிழ்ல இந்த மொழிபெயர்ப்பு ஒரு சரியான அர்த்தமுடையது அல்ல, தவறான அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வரங்கள் அவனவனுடைய பிரயோஜனத்துக்காக அப்படி என்று சொன்னால் அது அவரவர்களுடைய லாபத்துக்காக அப்படிங்கிற அர்த்தத்துல போய்விடும். அப்படி தமிழ் பைபிளை படித்து அநேகர் அவங்களுடைய லாபத்துக்காக பயன்படுத்துகிறார்களோ என்று சந்தேகம் வருகிறது. இப்போ ஒரு பாட்டு வரம் என்றால் அதை வைத்து சம்பாதிப்பது, ஒரு தீர்க்க தரிசன வரம் என்றால் அதை வைத்து சம்பாதிப்பது, அதுல எவ்வளவு சம்பாதிக்க முடியும், அதுல எவ்வளவு போட்டி, அது வியாபாரம் ஆக்கி விட்டார்கள் வரத்தை. ஆகவே வரம் என்பது அவனோட பணம் சம்பாதிப்பதற்காகவோ, தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காகவோ, தன் புகழுக்காகவோ, எந்த விதமான காரியங்களுக்காக சுயநலத்துக்கு உரியது அல்லவே அல்ல. சரி, இப்போ இந்த வரத்தை குறித்து நாம் இன்னும் படிக்கிறதான சமயத்தில் என்ன நம்ம பார்க்கிறோம்னா, முதல் வசனத்துல ரெண்டாவது வசனத்துல இருந்து நம்ம ரெண்டாம் வசனத்தை நம்ம படிக்கிற சமயத்துல அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற செயல்பாடு, அவருடைய செயல், அவருடைய அந்த செயலை கட்டுகிற செயலை, அவர் நாட்டுகிற செயலை, அவர் ராஜ்யத்தை கட்டுகிற செயல்பாடு, அந்த செயல்களில் அந்த செயலாற்றல் அதற்கு இடைஞ்சலாக இடையூறாக சாத்தான் என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால், இரண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் அஞ்ஞானிகளா இருந்த போது, அப்போ அஞ்ஞானிகள் என்று சொல்லும் போது என்ன ஆங்கிலத்துல அதை குறித்து நீங்கள் படிக்கிறதான சமயத்துல அதாவது தேவனை அறியாதவர்கள் என்கிறதான வார்த்தை பதம் அங்கே வருகிறது. பேகன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. அஞ்ஞான மார்க்கம். அப்போ அந்த அஞ்ஞான மார்க்கத்துல
இருக்கிறதான ஜனங்கள், அதாவது விக்கிரகங்களை வணங்குதல், அதைத்தான் அங்கே அது குறிப்பிடப்படுகிறது. ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக தேவனுடைய செயலுக்கு பதிலாக ஒரு டூப்ளிகேட்டான ஒரு வேலை, இன்னொரு வேலை நடக்கிறது. அதாவது சொல்ல போனால் தேவனுடைய வேலையை நாசமாக்குவதற்கு, அதை இல்லாமல் ஆக்குவதற்கு, இல்லைன்னா பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு போலியான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்ன பாருங்க, இதற்கு ஆப்போசிட்டாக, எதிர்பதமாக பிசாசு என்ன செய்கிறான் என்றால், மனிதர்களை அவன் கடவுளாக ஆக்கி அவர்களுக்கு ரூபத்தை கொடுக்கிறான், அல்லது ஏதோ ஒரு கற்பனையில ரூபங்களை செய்ய வைத்து இதுதான் கடவுள் அப்படி என்று சொல்லி ஊமையான விக்கிரகங்களை உண்டு பண்ண வைத்து மனிதனை திசை திருப்புகிறதை பார்க்கிறோம். தேவனை பற்றியதான உண்மையான அறிவை விட்டு மனிதன் தேவனை எப்படி எண்ண வேண்டுமோ அப்படி எண்ணாமல் அதை தவறாக அவளை வழி நடத்துகிறத பார்க்கிறோம். அது வேற ஆவி. அது எந்த ஆவி? அசுத்த ஆவி. சாத்தான் ஒரு ஆவியா தான் இருக்கிறான். ஆகவே அந்த ஆவி அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த ஒரு ஆவி உலகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உலகத்துக்கு எதிராக என்ன செய்கிறது? செயல்படுகிறது. டூப்ளிகேட், போலியானவைகளை நிறைய என்ன செய்கிறான்? உட்படுத்துகிறான். கடவுள் முதற்கொண்டு போலி. ஊமையான விக்கிரகம் என்றால், உண்மையாய் கடவுளுக்கு ஒரு விக்கிரகம் அல்லாட்ட ஒரு ஒரு உருவத்தை என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. ஆகவே கடவுளுடைய உருவத்தை கூட அவன் வேறு விதமாக காண்பித்து இப்படித்தான் கடவுள் இருக்கிறார், இப்படி இருக்கிறார் என்று ஜனங்களை என்ன செய்கிறார் என்றால், உண்மையான அறிவிலிருந்து தேவனை பற்றிய அறிவை அவன் அறிவுக்கு பதிலாக ஜனங்கள் வேறு விதமாக அவங்களுக்குள்ளால ஒரு அறிவை கொண்டு அந்த அடிப்படையிலேயே அதுல கவரப்பட்டு, அது எப்படி கவரப்படுகிறார்கள்? அந்த ஊமையான விக்கிரகங்களை செய்கிறவர்கள் அதை சார்ந்த அந்த சாத்தானுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக பல அற்புதங்கள் நடக்கிறது. இந்த மாதிரிப்பட்டதான காரியங்கள், ஜாதகம் பார்த்தல், இப்படி இதெல்லாம் மந்திரவாதிகள் இருக்கிறார்கள். இப்ப இவர்கள் எல்லாமே என்னன்னு, இவர்களுக்கு வல்லமை இருக்கிறது, இவர்களுக்கு சக்தி இருக்கிறது, இவர்களுக்கு சில திறமை இருக்கிறது. இன்னும் விக்கிரகத்தை வணங்குகிற அந்த கூட்டத்தில் நிறைய பேரை நீங்கள் பாருங்கள். ஆகவே தேவனுடைய செயல் அடிப்படையாய் அது செய்யப்பட, கட்டப்பட தேவன் என்ன செய்கிறார்? அவர் நம்மை பயன்படுத்துகிறார். அதே போல சாத்தான் தன்னுடைய ஜனத்தை என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே இதை குறித்துதான் இந்த 1 Corinthians 12ஆம் அதிகாரத்துல நீங்கள் படிக்கிற சமயத்துல நான் உங்களுக்கு சில தலைப்பை மட்டும் சொல்லி என்ன செய்கிறேன், நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதுல முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதான காரியம் என்னவென்றால், வரங்கள் இதை தவறா வழிநடத்தப்படுகிற அந்த காரியத்தை பற்றி நான் சொன்னேன். அதுக்கான 3 காரணங்கள். ஒன்று, அதாவது பல காரணங்கள். 1 அறியாமை, 12:1. 2 என்னவென்றால் அஞ்ஞான மார்க்க வழிபாட்டு முறைகளால் கவரப்பட்டு தவறாக செயல்படுத்துதல். நம்பர் 3 பகுத்தறிவின்மை, அதாவது verse 3 3ஆவதுல நான் பார்க்கும்பொழுது பகுத்தறிவில்லாமை, அது சரியா தப்பா அப்படிங்கிற யோசனையே இல்லாமல் இருப்பது. அது ஆவிக்குரிய உலகம் என்று சொல்ற கிறிஸ்தவ உலகத்திலும் அது இருக்கத்தான் செய்கிறது. 4ஆவது அறிய வேண்டியவைகள், அதாவது வரம் பற்றி காரியங்களா இருக்கலாம், இல்ல எந்த விஷயமா இருந்தாலும் அவைகளை அந்த அறிய வேண்டிய காரியங்கள் என்பதை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி வரங்களிலே வித்தியாசம் உண்டு என்பதை 4
மற்றும் 8 to 10 வரை உள்ள வசனங்கள், 8, 9, 10 வசனங்கள் சொல்ல வரங்களிலே வித்தியாசம் உண்டு. ஒரே பல வரங்கள் உண்டு. அதை நம்ம அங்க படிக்கிறோம். 4 வசனத்திலையும் 8, 10 படிக்கிறோம். அதை கொடுக்கிறவர் ஆவியானவர் ஒருவரை. வரங்களுக்கு தொடர்புடையவர், வரங்களை கொடுக்கிறவர், அதெல்லாம் ஆவியானவருடைய வேலை. ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு. அப்போ ஊழியங்கள், அதை ஒருவருக்கு அந்த ஊழியத்தினுடைய அழைப்பு, அதை கொடுக்கிறவர், அந்த ஊழியங்களை வித்தியாசம் உண்டு, அதை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அதாவது அந்த வித்தியாசம் உண்டு என்று சொல்லும் பொழுது, நீங்க 1 Corinthians 3:10 படிக்கிற சமயத்துல அஸ்திபாரம் போடுதல், அதன் மேல் கட்டுதல், நடுதல், நீர்ப்பாய்ச்சுதல் அப்படின்ட்டு ஊழியங்கள் என்பது பல்வேறு விதமான ஊழியங்கள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதான அந்த காரியத்துல பல்வேறு விதமான ஊழியங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு. 3வது கிரியை என்று சொல்றதான சமயத்துல God works in different ways. அவர் வித்தியாசமான வழிகளிலே, முறைகளிலே அவர் என்ன செய்கிறார்? வேலை செய்வார், கிரியை செய்வார். அவர் நமக்குள்ளே வித்தியாசம் வேலை செய்வார். ஒவ்வொருவருக்குள்ளேயும் வித்தியாசமாக, எல்லாம் ஒரே விதமாக அவருடைய கிரியை இருக்காது. ஒவ்வொருவருக்கு ஏற்ற விதத்தில் அவர் கிரியை செய்வார். அடுத்த 4வதாக என்னவென்று சொன்னால், வரங்கள் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஆவியினுடைய அனுக்கிரகம். ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அது எதற்காக என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். பொது பிரயோஜனத்துக்காக அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். 5வது வரங்கள் யாரால் யாருக்காக. 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒரே ஆவியானவர், அந்த ஆவியானவர் இது மாறுபாடில்லாமல் செயல்படுபவர் அப்படின்னு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்கிறது. அது மட்டும் அல்ல, அவர் சித்தப்படி சித்தமானவனுக்கு கொடுக்கிறார். வரத்தை யார் கொடுப்பார்? அவர் சித்தப்படி கொடுப்பார். அவனுக்கு ஏன் கொடுத்தீங்க, இவருக்கு ஏன் கொடுக்கல, எனக்கு ஏன் தரவில்லை அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது. அவருக்கு சித்தமானவனுக்கு சித்தப்படி அவர் கொடுக்கிறார். verse 11 அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லாத்தையும் ஒரு நபருக்கு கொடுக்க மாட்டார். அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்த்து பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். வஞ்சனை செய்கிறவர் அல்ல, பகிர்ந்து கொடுக்கிறார். அதை குறித்து நான் பார்க்கும் பொழுது, சரீரம் ஒன்று, அதற்குள் பல வேலைகள், அதன் இயக்கத்திற்காக கொடுக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். எல்லா வேலைகளையும் ஒரே அவயவம் மூலம் தேவன் செய்வதில்லை. ஒரே அவயவம் எல்லா வேலைகளையும் ஒரே அவயவத்தின் மூலமாக ஒரு சரீரத்துல இயக்கப்படாதது போல, அதைத்தான் நீங்கள் 12 to 27 வரை உள்ள வசனங்களை படிக்கிறீர்கள். கண், காது, மூக்கு, செவி இதெல்லாவற்றையும் கொண்டு ஒரு அவயம் இயக்கப்படுவது போல தேவனுடைய சபை அல்லது தேவனுடைய ராஜ்யம், அதனுடைய இயக்கம், செயல்பாடு இருக்க வேண்டும், இருக்கிறது. 6வதாக ஒழுங்கும் கிரமமும் ஏற்படுத்தினார் என்று சொல்லி இருக்கிறது. எது யார் முதல்ல செய்யணும், யாருக்கு சிஸ்டம், அதை நீங்க படிக்கணும். சிஸ்டத்துக்குள்ளாக குடும்பமானாலும் சபையானாலும் ராஜ்யமானாலும் சிஸ்டமேட்டிக்கா, சிஸ்டத்துக்குள்ளால யாரு கீழே யார் இயங்கணும் அப்படிங்கிறத கத்த சிஸ்டத்தை வச்சிருக்கார். அதுக்கு வெளியே இயங்கக்கூடாது. அது சாத்தான் கூட ஒரு சிஸ்டம் வச்சிருக்கான். இந்த சிஸ்டத்தை உடைக்கிறவன் தான் பிசாசு. தேவராஜ்யத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு பிசாசு அவிதமா என்ன செய்வான்? இந்த சிஸ்டமேட்டிக்காய் செயல்படாமல் தாறுமாறாக்குவான். அதைத்தான் 1 Corinthians 14ஆம் அதிகாரத்திலையும் நம்ம மீதி காரியத்தை படிக்கிறோம். கடைசியாக 7வது வரங்களிலே, கிரியைகளிலே, ஊழியங்களில் முதன்மையாக நிலை அடைய நாடுங்கள். நம்ம இருக்கிற அப்படியே ஸ்டாக்னேஷன் ஆயிருக்க கூடாது. என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருக்காய் கிரியை செய்வதிலே, வரங்களை பெற்றுக்கொள்வதிலே, நாம் என்ன செய்ய ஊழியம் செய்வதிலே, கர்த்தருடைய கிரியை நிறைவேற்றுகிற காரியத்துல நாம் ஒரு ஸ்டாக்னேஷனாக நின்று விடாதபடிக்கு இன்னும் வளர, முன்னேற, அதிக கிருபைகளையும் வரங்களையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள நாடுகிறவர்களா இருக்க வேண்டும். ஜெபித்து நாம் முடிக்கலாம். கடைசியாக யார் ஜெபிக்கணும்? ஜெபிங்க. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரமப்பா. இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எங்களுடைய தலைமை போதகர் மூலமாக எங்களுக்கு வழங்கியதற்காக உமக்கு கோடி நன்றி.
நேரத்திலும் ஆண்டவரே வேதாகமத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆலோசனைகளையும் இந்த காலங்களிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும், என்னென்ன வரங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், என்னென்ன மாதிரியான மேலான அமைப்புகளையும் சிஸ்டங்களையும் நீர் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறீர் என்பதை தெளிவாக நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி. இதை உம்முடைய கிருபையினாலே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அனுகிரகத்தை எங்களுக்கு தந்திரலுங்கப்பா. இது எங்களுடைய வாழ்க்கையில நடைமுறையாக மாறவும் எங்களுக்கு உதவி செய்திருங்க. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆகாரம் பயனுள்ளதாக இருக்க உதவி செய்திருங்க. வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இது 100 மடங்கு பலனளிக்க எங்களுக்கு உதவி செய்திருங்க. இடத்துல நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களுடைய தலைமை போதகரை நீர் இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்தி இருளுங்கப்பா. ஆவிக்குரிய காரியங்களிலே ஆண்டவரே எவ்வளவோ நேரம் எடுத்து இடத்தில் இருந்து ஆண்டவரே அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டு எங்களுக்கு போதிக்கிற தலைமை போதகரையும் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளுங்க. இதன்படி நாங்கள் வளர்ந்து அநேக மக்களுக்கு சாட்சிகளாக இருக்க உதவி செய்திருலுங்கப்பா. எங்களை பார்ப்பவர்கள் உண்மை பார்க்கட்டும் அப்பா. நாங்கள் மற்றவர்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்கும் பொழுது சரியான முறையிலே நீர் எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறீர் என்பதை பெறலாதபடி தவறாக நாங்கள் சொல்லாதபடி சரியான முறையிலே நான் முழுவதும் அறிந்து சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்திருங்க. ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்திருங்க. வந்த ஒவ்வொருவரோடும் நீ உதவி செய்திருங்கப்பா. அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. உம்முடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். இன்னும் வரும் காரியங்களிலே அநேக பிள்ளைகள் இதில் இணைய உதவி செய்திருங்கப்பா. இயேசு ரட்சகர் நாமத்தினாலே நல்ல ஆமென். அன்பின் அபிஷேகமே இந்த நாருயிரே, எந்த ஆரோக்கியமே, இந்த ஆறுதலே, எந்த அபிஷேகமே, இந்த நாருயிரே, கைகளை கொட்டி இந்த ஆரோக்கியமே, இந்த ஆறுதலே, ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துவே, அன்பின் தேவனை போற்றுவே, உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துவே, அன்பின் தேவனை போற்றுவே. பாலைவனமாயிருந்தாலும் பாழான தேசமாயிருந்தாலும், பாலைவனமாயிருந்தாலும் பாழான தேசமாயிருந்தாலும், அபிஷேகம் வந்தா பயிரிலமாகும், அபிஷேகம் வந்தா பயிரிலமாகும், பாலைவனம் எல்லாம் செழிப்பாகும், பாலைவனம் எல்லாம் செழிப்பாகும். உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துவே, அன்பின் தேவனை போற்றுவே, உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துவே, அன்பின் தேவனை போற்றுவே. இருளான பாதையில் நடந்தாலும், இல்லாத சூழ்நிலையாய் இருந்தாலும், இருளான பாதையில் நடந்தாலும், இல்லாத சூழ்நிலையாய் இருந்தாலும், அபிஷேகம் வந்தா வெளிச்சம் ஊதிக்கும், அபிஷேகம் வந்தா வெளிச்சம் ஊதிக்கும். ஆசீர்வாத மழை பெய்யும், ஆசீர்வாத மழை பெய்யும். உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துவே, கரங்களை கொட்டி சத்தமாய் தேவனை போற்றுவே, உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துவே, அன்பின் தேவனை போற்றுவே. முடியாத காரியமாயிருந்தாலும், மூழ்கின நிலையில் இருந்தாலும், முடியாத காரியமாயிருந்தாலும், மூழ்கின நிலையில் இருந்தாலும், அபிஷேகம் வந்தா எல்லாமே கூடும், அபிஷேகம் வந்தா எல்லாமே கூடும். என் தலை உயர்த்தி மகிழ்விப்பா, என் தலை உயர்த்தி மகிழ்விப்பா. கரங்களை கொட்டி சத்தமா உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துவே, அன்பின் தேவனை போற்றுவே, உமக்கே
உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துவே, அன்பின் தேவனை போற்றுவே, 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 உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் அன்பின் தேவனை போற்றுவே, உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துவே, 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் சத்தமாய் வாய்களை திறந்து கண்களை மூடி ஆண்டவரை துதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை ஆராதியுங்கள். ஹல்லேலூயா. Yes, 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 Lord. Let the Holy Spirit fill everyone. ஒவ்வொருடைய பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக, நிரப்புவாராக, நிரப்புவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பற்பல பாஷைகளை பேசுகிற வரத்தை, வியாக்கியான வரத்தை, தீர்க்க தரிசன வரங்களை, சுகமாக்குகிற வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் இன்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை கரங்களை கூட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.